அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுத்து எல்லோரும் படிக்கக்கூடிய திருக்குறள் பற்றி தான் பார்க்க போகிறோம். திருக்குறள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னா கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட் தான். இப்போது யூபிஎஸ்சி படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை வேறு எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா, டிஎன்பிஎஸ்சி திருக்குறள் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் மட்டுமே மினிமம் 5லேருந்து 12 கொஷின்ஸ், அதாவது ஒரு 8 கொஷின்ஸ் ஆவரேஜாக கேட்குறாங்க. குரூப் 2 குரூப் 2ஏல ஜென்ரல் தமிழ்லேயும் நம்மளுக்கு திருக்குறள் சிலபஸில் இருக்கனால மினிமம் அந்த 200 கொஷின்ஸில் ஒரு 10 கொஷின்ஸ் திருக்குறள் சார்ந்த கேள்விகளாகவும் இருக்குது. அதே தான் குரூப் 4க்கும் ஒரு மினிமம் 10 தான், மேக்ஸிமம் 15 கூட போகலாம். ஸோ அப்படி பார்த்தோன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 அந்த 4 எக்ஸாம்ஸ்லேயும் கண்டிப்பாக ஒரு 40 கொஷின்ஸ் திருக்குறள்லேருந்து கேட்குறாங்கன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய மற்ற எக்ஸாம்ஸ்லேயும் திருக்குறள் கண்டிப்பாக இருக்குன்னு நீங்கள் உங்களுக்கு கொஷின் பேப்பர் பார்த்தாலே தெரியும். ஸோ இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் டிஎன்பிஎஸ்சி கொடுக்குது அப்படின்னா நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டடி டைமில் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு எப்படி ஸ்கூல் புக்கில் இருக்க திருக்குறளை கவர் பண்ணுறது, ரெண்டாவது சிலபஸில் இருக்க திருக்குறளை எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திருக்குறள். சிலருக்கு இங்கிலீஷ் மீடியமாக இருப்பீங்க, திருக்குறள் படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதை ஆக்சுவலாக ஒவ்வொரு திருக்குறளையும் நம்ம மனப்பாடமே பண்ணியிருந்துருக்கணும் பொருளோட. அந்தளவுக்கு இருந்தால் தான் நம்மளால் கொஷின் பேப்பரில் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இன்னும் படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாகிறதுக்காக தான் இந்த முயற்சி. ஸோ இதை நீங்கள் வரவேற்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதோட முடிஞ்சிருமாங்க ப்ரிலிம்ஸோட திருக்குறள் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நான் ஆல்ரெடி சொன்னபடி ஒவ்வொரு ப்ரிலிம்ஸ்லையும் மினிமம் ஒரு 10, அது குரூப் 2 குரூப் 4னால் கண்டிப்பாக ஷார்ட்டாக 10 கொஷின்ஸ் வரும், ஜென்ரல் தமிழில் இடம்பெற்றிருக்கனால. ஆனால் அதே மாதிரி இப்போ நம்ம குரூப் 1 பார்த்தீங்கன்னா, குரூப் 1 எத்திக்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்குது குரூப் 1 மெயின்ஸில். அதில் போன தடவை செங்கோன்மை பற்றி எழுத சொல்கிறாங்க. அப்படி இந்த அறத்துப்பால் இருக்கக்கூடிய சில அதிகாரங்களை கொடுத்து அதில் இருக்க கருத்துக்களை எழுத சொல்லுவாங்க. நம்ம அதை பார்த்துருக்கோம். ஸோ அப்போ குரூப் 1 மெயின்ஸ்லேயும் திருக்குறளுக்கு ஒரு பங்கு இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு குரூப் 2 குரூப் 2A மெயின்ஸில் தமிழ் எலிஜிபிலிட்டின்னு வைக்கிறாங்க. அதில் கண்டிப்பாக 40% எடுத்தால் தான் நம்மளால் அந்த மெயின்ஸை பாஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த திருக்குறள் தான். அங்கே திருக்குறள் பற்றி ஒரு கட்டுரையே எழுத வேண்டியதாக இருக்கும். அண்ட் இப்போ உங்களுக்கு குரூப் 1 தான் எய்ம் அப்படின்னா, குரூப் 1ல் உங்களுக்கு இன்டர்வியூலேயும் கொஷின்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் நிறைய டாப்பர்ஸ் அவங்க வீடியோஸில் சொல்லியிருக்காங்க. திருக்குறள் ரிலேட்டடாக ஒரு கொஷின் கேட்டாங்க, இந்த குறள் என்ன சொல்லி திருக்குறள் கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வருமானு தெரியாது, பட் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுக்கு எல்லா ஸ்டேஜஸ்லேயுமே நம்மளுக்கு திருக்குறள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கனால நம்ம திருக்குறளை நல்லாவே படித்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம ஸ்கூல் புக்கை கவர் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.